நெருக்கிடவே இடைகளியில் நின்ற செல்வனான பேயாழ்வார் அருளிச் செய்த 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 56, 57, 58, 59வது பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு எடுத்து உரைக்கக்கூடியவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியரான எம்.ஏ. மதுசூதனன் சுவாமி. திருவல்லிக்கேணியிலே நித்தியவாசம் செய்து வருகிறார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு வேத பாராயணம் என்ன, திவ்ய பிரபந்தம் என்ன, இந்த கைங்கரியங்களையெல்லாம் விடாமல் செய்து வருபவர். தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்தே அனைத்து அர்த்தங்களையும் அறிந்தவர். அந்த சுவாமியினிடத்தில் இருந்து 4 பாசுரங்களை நாமும் செவிமடுப்போம். வாரீர். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி, ஏழ்பானுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர் மகள் தனக்கு மின்பன் நற்புவி தனக்கிறைவன் தம் துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. சீராரும் மாடத் திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேரன் உரைத்த சீரான் கடலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அபகதமதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜனசுஹൃத்பிர்நிர்ஜிதக்ரோதலோபைः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்களுக்குள் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெத்திமையோர் என்று பெருமை பெற்றவர்கள் முதலாழ்வார்கள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகியோரைத்தான் நாம் முதலாழ்வார்கள் என்று அழைக்கிறோம். இவர்களை முதலாழ்வார்கள் என்று அழைப்பதற்கு காரணம், சாதாரண காரணம், இவர்கள் முதலிலே அவதரித்தவர்கள், ஆழ்வார்களுக்குள்ளே முதலிலே அவதரித்தவர்கள் என்று ஒரு காரணம். ஆனால் விசேஷமான காரணம், முதலிலே வேதாந்த கருத்துக்களை எல்லாம் தமிழ் மொழியிலே ஆக்கி வைத்தவர்கள் என்பது விசேஷமான உட்கருத்து. பொய்கையாழ்வாரை பற்றி தெரிவிக்கும் பொழுது திருவரங்கத் அமுதனார் வருத்தும் புறையுருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி என்ன. இதுவரைக்கும் அதுவரையில் வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் வடமொழியிலேயே விளங்கி வந்தன. வேதாந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்னால் வடமொழி ஞானம் ரொம்ப அவசியமாக இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் தெரியணும், இந்த அர்த்தங்கள் எல்லாம் எல்லோரும் அறிய வேண்டும், இந்த அர்த்தங்கள் சர்வாதிகாரமாக ஆக வேண்டும் என்பதற்காக முதலிலே இந்த காரியத்தை செய்தவர் பொய்கை ஆழ்வார். இந்த முதலாழ்வார்கள் மூவருக்குள்ளே பேயாழ்வார், அவருக்கு பல சிறப்புகள் உண்டு. அழகான ஒரு சிறப்பு சொல்ல வேண்டுமென்னால், ஆழ்வார்களுக்குள்ளே முதலாக ஆச்சாரியராக திகழ்ந்த பெருமை அது பேயாழ்வாரையே சாரும். பேயாழ்வார் தானே திருமழிசை ஆழ்வாருக்கு ஆச்சாரியராக விளங்கி அவரை திருத்தி பணி கொண்டு அவரையும் ஒரு ஆழ்வாராக ஆக்கினார். பிற்காலத்திலே நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு ஆச்சாரியராக இருந்தார். பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு ஆச்சாரியராக இருந்தாள். இதெல்லாம் பின்னால் நடந்த விஷயங்கள். முதலிலே ஆச்சாரியராக திகழ்ந்த ஆழ்வார் அவர் பேயாழ்வார் தான்.
இந்த முதலாழ்வார்கள் மூவரை பற்றி சொல்லும் பொழுது பொய்கையாழ்வார் விசேஷமாக பரபக்தியை உடையவர், பூதத்தாழ்வார் விசேஷமாக பரஞானத்தை உடையவர், பேயாழ்வார் பரமபக்தியை உடையவர். பரமபக்தி என்று சொன்னால் எம்பெருமானை பிரிந்தால் ஒரு க்ஷணமும் பொறுத்திருக்க முடியாது, இப்பொழுதே எம்பெருமான் நம்மை திருவடி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறார்களே. நம்மாழ்வாருக்கு முனியே நான்முகனே என்கிற பதிகத்திலே இந்த பரமபக்தி ஏற்பட்டது. நம்மாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது பொய்நின்ன ஞானம் தொடங்கி சூழ்விசும்பணிமுகில் வரை, அதாவது சூழ்விசும்பணிமுகில் என்கிற திருவாய்மொழி தொடங்கும் வரை ஆழ்வாருக்கு பரபக்தி, சூழ்விசும்பணிமுகில் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு பரஞானம், முனியே நான்முகனே என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு பரமபக்தி. நம்மாழ்வாருக்கு இப்படி காட்டுகிறார்கள். இந்த ஆழ்வார்கள் மூவர் பொய்கை ஆழ்வாருக்கு விசேஷமாக பரபக்தி என்னும், பூதத்தாழ்வாருக்கு பரஞானம் என்னும், பேயாழ்வாருக்கு பரமபக்தி. எம்பெருமான் என்னால் அவர் அப்படி பித்தராய் ஒழிந்தார். பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே என்ன ஆழ்வார். மற்றவாளுக்கு ஆழ்வாரை பார்க்கும் பொழுது என்ன இவர் எம்பெருமான்னா பேயா திரிகிறாரேன்னு அவளுக்கு தோன்றுறது. நான் பேயாழ்வாருக்கு மற்றவாளை பார்க்கும் பொழுது இவ எம்பெருமானை விட்டுட்டு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பேயா திரிகிறாளேன்னு ஆழ்வாருக்கு அப்படி தோத்துகிறது. அல்ல, பேயார் என்னால் எம்பெருமானை குறித்து பேயாய் திரிந்தவர் என்று சாதாரண அர்த்தம். ஆனால் பேயார் என்கிற அந்த சொல்லுக்கு விசேஷமான அர்த்தம் பராசர பட்டர் காட்டுகிறார். மகதாஹ்வயர், ரொம்ப பெரியவர், அவரை போல ஒரு பெரியவர் கிடையாது. அதனால தான் அமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதியிலே பேயாழ்வாரை பற்றி தெரிவிக்கும் பொழுது அவருடைய திருநாமத்தை தமிழ்த்தலைவன் என்று தெரிவித்தார். தமிழ்த்தலைவன் என்னால் தமிழுக்கு தலைவன். பூதத்தாழ்வார் தம்மை பற்றி தெரிவித்துக் கொள்ளும் பொழுது பெருந்தமிழன் என்று தானே தெரிவித்தார். ஆனால் பேயாழ்வார் தமிழ்த்தலைவன் என்று கொண்டாடப்படுபவர். இப்போ அந்த பேயாழ்வாருக்கு பரமபக்தி இருந்தது என்று பார்த்தோம். அந்த பரமபக்தி யாரிடத்திலே இருந்தது? எம்பெருமானிடத்தில் இருந்ததுன்னு பொதுவாக சொல்லிவிடலாம். ஆனால் விசேஷமாக பார்க்கும் பொழுது அந்த பரமபக்தியானது குறிப்பாக திருவேங்கடமுடையானிடத்திலேயே இருந்தது என்பதை அவருடைய பாசுரங்கள் மூலமாக நாம் அறியலாம். பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி, இதிலே 100 பாசுரங்கள். அந்த 100 பாசுரங்களிலே 19 பாசுரங்களில் அவர் திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்துள்ளார். அப்போ 100 பாசுரத்தில் சுமார் 20 பாசுரங்கள் ஒரு எம்பெருமானையே பாடியிருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்போ அவருடைய பக்திக்கு விஷயமான எம்பெருமான் யார் என்று நாம் யோசிக்கவும் வேண்டாம். அந்த அளவுக்கு பேயாழ்வாருக்கு திருவேங்கடமுடையானிடத்திலே பக்தி இருந்தது, பரமபக்தி. பேயாழ்வார் முதலிலே மங்களாசாசனம் செய்ததும் திருவேங்கடமுடையானைத்தான். 14வது பாசுரத்திலேயே நாற்பால வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் என்று வேங்கடத்தான் என்று முதலிலே திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்தார். இன்னொரு பெருமையும் பேயாழ்வாருக்கு இருக்கிறது. இந்த திருவேங்கடமலையை திருமலை என்கிற சப்தத்தாலே முதலிலே சொன்ன ஆழ்வார் பேயாழ்வார் தான். இப்பொழுதெல்லாம் நாம் திருவேங்கடமலை என்று நாம் சொல்வதில்லை. எங்கே போகிறோம்? ஊருக்கு போகிறேன். எந்த ஊருக்கு? திருமலைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறோம். அப்போ திருமலை என்கிற வார்த்தை பிரயோகித்தவர் முதலிலே பிரயோகித்தவர் பேயாழ்வார் தான். திருமலையே ஆயன் புனவேங்க நாரும் பொறுப்பு, திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்னா இசைந்து எனெல்லாம் திருவேங்கடமலையை திருமலை என்கிற சொல்லாலேயே பேயாழ்வார் குறிப்பிட்டுள்ளது ரொம்ப நாம் குறிக்கொள்ளத்தக்கது. இன்னொரு அழகான விஷயம், திருவேங்கடமுடையானை பாடும் பொழுது பெரும்பாலும் இந்த 19 பாசுரங்களிலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்று பார்த்தோமே, அந்த பாசுரங்களிலே திருவேங்கடமுடையானை கண்ணனாகவே அனுபவிக்கிறார் பேயாழ்வார். இது ரொம்ப ஆச்சரியம். வேங்கடமும் இடமாக கொண்டான் குறுந்தொசித்த கோபாலகன், வேங்கடமே மேனால் விளங்கனிக்கு கண்ணெறிந்தான் வெற்பு, வெற்பென்று வேங்கடம் பாடும் மற்பொன்ற நீண்டதோள் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவான், வேங்கடமே மேனால் குழக்கன்று கொண்டெறிந்தான் குன்று, வேங்கடத்து மண்ணும் குடனையந்த கூத்தனாய் நின்னான் குறைகடலே, திருமலையே ஆயன் புனவேங்க நாரும் பொறுப்பு, வேங்கடமே மேலொரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு என்று கண்ணனுடைய சரித்திரங்களை சொல்லி 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 திருவேங்கடமுடையானை அனுபவிக்கிறார். ஏன் திருவேங்கடமுடையானை கண்ணனாக அனுபவிக்க வேண்டும் என்னால் ரொம்ப அழகான ஒரு சமாதானம் பதில் நமக்கு கிடைக்கிறது. அது என்ன பதில்? பேயாழ்வார் அவதரித்தது
கண்ணனுடைய திருவடிவாரத்திலே, திருவல்லிக்கேணி எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே அவதரித்திருக்கிறார். இந்த திருவல்லிக்கேணியில் எழுந்தொழிருக்கிற எம்பெருமான் யார் என்னால் வேங்கட கிருஷ்ணன். வேங்கடவனும் கண்ணனும் சேர்ந்து நமக்கு சேவை சாதிக்கிறார்கள். அது ஒரு காலத்திலே சுமதி என்கிற ராஜா அவன் திருவேங்கடமுடையானை கண்ணனாக சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவனை போய் நீ திருவல்லிக்கேணியிலே வசித்து கொண்டிரு, அங்கு சேவை சாதிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார் திருவேங்கடமுடையான். அவன் இங்கே வந்து திருவல்லிக்கேணியிலே வந்து அவன் இருக்க அவனுக்கு வேங்கட கிருஷ்ணனாக சேவை சாதித்தார் திருவேங்கடமுடையான். அப்போ திருவேங்கடவனை கண்ணனாக சேவித்தார், வேங்கட கிருஷ்ணனாக சேவித்தார் சுமதி. ஆனால் பேயாழ்வார் என்னன்னு கேட்டால் வேங்கட கிருஷ்ணனை வேங்கடவனாக சேவித்தார். திருவல்லிக்கேணியிலே அவர் இந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் அவதரித்தவர் இல்லையா? அப்போ எங்கே போனாலும் அவருக்கு நம்ம ஊர் பெருமாள் நம்ம ஊர் பெருமாள்னு தம்முடைய பெருமாளே தான் அவருக்கு ஞாபகம். திருவேங்கடமுடையானை சேவிக்கும் பொழுது நம்ம ஊர் வேங்கடகிருஷ்ணனும் இதே மாதிரி தானே இருப்பார். அவர் கண்ணனாச்சே, அவர் திருவேங்கடமுடையான் ரெண்டும் சேர்ந்து உருவமாச்சே, அப்போ இவரையும் அதே மாதிரி பாடிடலாம் என்று வேங்கடவனை பெரும்பாலும் கண்ணனாகவே பாடி உள்ளார். ஆக பேயாழ்வார் அவர் பெரும்பாலும் அனுபவித்தது திருவேங்கடமுடையானை. அந்த திருவேங்கடமுடையானையே கண்ணனாக அனுபவித்திருக்கிறார், வேங்கட கிருஷ்ணனையே திருவேங்கடவனாக சேவித்திருக்கிறார் என்பது ரொம்ப அழகான ஒரு செய்தி. அதற்கு என்ன காரணம் என்னால் அவர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருவடிவாரத்திலேயே அவர் அவதரித்தவர் என்பதுதான் காரணம். அந்த பேயாழ்வாருடைய 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சுருக்கமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கின்ற பாசுரங்கள் 56வது பாசுரம் தொடங்கி 59வது பாசுரம் வரை 4 பாசுரங்கள். கீழே 55வது பாசுரத்திலே பேயாழ்வார் என்ன தெரிவித்தார்? மத்தவந்தன் நீள் நெடுங்கண் காட்டும் நிறம் என்று எம்பெருமானுடைய இந்த கண்ணழகை பார்த்தார். அந்த கண் அப்படியே கரேல்னு கண்ணங்கரேல்னு அந்த நிறத்தோட கண்ணுடைய நிறத்தை நினைத்தவாறே ஆழ்வாருக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா எம்பெருமானுடைய அந்த திருமேனியனுடைய நிறம் ஞாபகம் வந்தது. சரி, திருமேனியனுடைய நிறத்தை நாம் வர்ணிக்கலாம், எம்பெருமானுடைய அழகையெல்லாம் அனுபவிக்கலாமே தவிர, ஆனால் அவர் என்ன நினைத்தார்? எம்பெருமானுடைய அழகையெல்லாம் நாம் அனுபவிக்கலாமே தவிர அந்த அழகு இப்படிப்பட்டது என்று நம்மால் வாய்கொண்டு வர்ணிக்க முடியாது என்பதை ரொம்ப தெளிவாக இந்த 56வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். நிறம் எளிது செய்து பசிது கரிதன்னு இறையுருவம் யாமறியோ மெண்ணில் நிறைவுடைய நாமங்கதானும் நலம் புகழவல்லளே பூமங்கை கேழ்வன் பொலிவு. எம்பெருமானுடைய நிறம் இருக்கிறதே, இந்த நிறம் வெளிது செய்து பசிது கரிது என்று, வெளிது என்னால் வெண்மையானது, செய்து என்னால் சிகப்பானது, பசிது என்னால் பச்சை நிறம் பசேலன் இருக்கக்கூடிய நிறம், கரிது என்னால் கருமை என்ன எம்பெருமானுடைய இறை உருவம், எம்பெருமானுடைய உருவம் அவனுடைய திருமேனியின் நிறமானது இப்படி இருக்கும் என்று யாம் அறியோம். இதை நாம் அறிய முடியாது. எண்ணில் எத்தனை தான் நாம் நினைத்து பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் நம்மால் அதை நிர்ணயிக்க முடியாது. ஆனால் வேறு யார் நிர்ணயிக்க முடியும்? சாமி உம்மால நிர்ணயிக்க முடியாது. ஆழ்வார் சொல்லிட்டார், ஆழ்வீர் உம்மால நிர்ணயிக்க முடியாது, வேற யாராவது நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர் அதற்கு பதில் சொல்கிறார். நிறைவுடைய நாமங்கதானும், நிறைவுடைய அதாவது வாக்தேவியான சரஸ்வதி, நாமங்கைன்னு சொன்னால் சரஸ்வதி தேவி, அந்த வாக்தேவி, வாக்குக்கெல்லாம் நாம் ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா அது அந்த சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம். ஒரு எழுத்து நாம் சொன்னாலும் அவளுடைய அனுகிரகம், அவளுடைய இச்சை இசைவு இல்லாமல் ஒரு வார்த்தை நம்மால் பேச முடியாது. சரி, அவளே ஒருவேளை பேச ஆரம்பித்தாள், எம்பெருமானுடைய உருவம் இப்படிப்பட்டது ஏன்னா அவள் பேச ஆரம்பித்தால் அவளால் பேசி தலை கட்ட முடியுமான்னு கேட்டால் இல்லை, அவளாலேயும் முடியாது. வாக்தேவியே வந்து நேராக எம்பெருமானுடைய பெருமையை பேச ஆரம்பித்தாலும் நிறைவுடைய நாமங்கை தானும் நலம் புகழ வல்லளே, சரஸ்வதி தேவியானவளும் எம்பெருமானை நன்றாக புகழ்வதற்கு சக்தி படைத்தவளா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. அவளாலையும் பேச முடியாது. ஏன் பேச முடியாது என்னால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? பூமங்கை கேழ்வன். இந்த சரஸ்வதி தேவி யாருக்கு ஒரு கட்டுப்பட்டு கீழ்ப்பட்டு இருக்கிறாளோ அந்த பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனான எம்பெருமானுடைய பெருமையை சரஸ்வதி தேவி பேச முடியுமா என்ன? அவளாலையும் பேச முடியாது என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார்.
எம்பெருமானுடைய நிறம்னு சொல்லும் பொழுதே நாம் பல பாசுரங்கள் ஆழ்வார்கள், குறிப்பாக இவருடைய சிஷ்யரான திருமழிசை ஆழ்வார் அவரே ரொம்ப அழகாக பாடுறார். எம்பெருமானுடைய நிறம் அது 4 யுகத்திலே 4 நிறத்தை உடையவராக எம்பெருமான் இருக்கிறான். பாலி நீர்மை, செம்பொ நீர்மை, பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, நீல நீர்மை என்னிவை நிறைந்த கால 4மாய். கிருதயுகத்திலே பால் போலே வெண்மையாக எம்பெருமானுடைய நிறம் இருக்கின்றது. திரேதாயுகத்திலே செம்பொன், சிவந்த ஒரு பொன் போலே பாலி நீர்மை, செம்பொ நீர்மை. துவாபர யுகத்திலே பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, பசேல் என்ன, பச்சை பசேல் என்ன அவனுடைய நிறம் இருக்கிறது. அதுக்கப்புறம் கலியுகம் நீல நீர்மை என்னிவை நிறைந்த கால 4மாய். கலியுகத்திலே எம்பெருமானுடைய நிறம் எப்படி இருக்கிறது என்னால் ரொம்ப நீல நிறம், கருநீலம். என்ன இப்போ நீலம்னு சொன்னால் நம்ம ஏதோ வானத்தில் பார்க்குற நீளமோ சாதாரண நீளமோ நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் கருநீலம், கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய நீளம். அதைத்தான் இவர் என்ன சொன்னார், வெளிது செய்து பசிது கரிது என்று. இப்படி எம்பெருமானுடைய நிறம் இப்படி இருக்கும் என்று நாம் நினைக்க முடியாது என்று பேயாழ்வார் தெரிவித்தார். அதே போல திருமழிசை ஆழ்வாரும் 4 யுகத்திலே 4 நிறத்தை எம்பெருமான் உடையவனாக இருக்கிறான் என்று தெரிவித்தார். இதே விஷயத்தை திருமங்கை ஆழ்வார் அவர் திருநெடுந்தாண்டகத்திலே சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார், ஓருருவம் பொன்னுருவம் அந்த அத ஒரு வடிவத்தோருருவன் உணரலாகா திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்னும் திரேதை கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமாளை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓருரு என்று உணரலாகா ஊழிதோர் ஊழி நின்னேத்தலல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே என்ன. எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய நிறத்தை யாராலே பேசி தலை கட்ட முடியும் என்று திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வாரும் தெரிவித்தார். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம், எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் இப்படி இருக்கிறது. வேதமே கூட எம்பெருமானுடைய பெருமையை பேசப்போகிறேன், பேச ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பித்த வேதமே என்ன பண்ணிவிட்டது, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, ஐயோ என்னால் எம்பெருமானுடைய பெருமையை பேச முடியவில்லை. ஒரே ஒரு கல்யாண குணத்தை எடுத்துட்டது வேதம். என்ன ஆனந்தம் என்கிற ஒரு கல்யாண குணத்தை எடுத்துக்கொண்டது. எப்போ எம்பெருமானுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு அளந்துட்டே போச்சு. போன உடனே ஐயோ இதுக்கு மேலே என்னால் பேச முடியவில்லை, நான் திரும்பி வந்து விடுகிறேன் என்று வேதம் திரும்பி வந்து விட்டது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய பெருமையை வேதத்தாலேயே பேச முடியலன்னா வேற யார் பேச முடியும்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அந்த காரணத்தையும் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் ரொம்ப அழகா ஸ்பஷ்டமாகவே காட்டிவிட்டார். என்ன காரணம் என்னால், பூமங்கை கேழ்வன், அவன் பிராட்டியினுடைய மணவாளன் இல்லையா. பிராட்டி எப்படி இருக்கிறாள், எப்பொழுதும் அவன் மீது பிச்சேரி அகலகில்லே நிறையும் அகலகில்லே நிறையும் என்று பிராட்டியே ஆசைப்படக்கூடிய ஒரு ஐஸ்வர்யமாக எம்பெருமான் இருக்கிறான் என்று சொன்னால் அப்போ எத்தனை பெருமை. ராமாயணத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்ரமேயம் வி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா என்று எந்த ஒரு ராமனிடத்திலே சீதை ஜனகனுடைய பெண்ணான சீதை இருக்கிறாளோ அந்த ராமபிரானுடைய ஒரு ஒளி அதை அளவிட முடியாததென்றோ என்று ராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்டது. அந்த ராமன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், சக்கரவர்த்தி திருமகன், அவனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய தேஜஸ், அவனுடைய ஒளி, எதையாவது நாம் அதை அளவிட முடியுமா என்னால் நிச்சயமாக அளவிட முடியாது. ஒருவேளை அவன் பிரம்மச்சாரியாக இருந்தபோது கூட அவனுடைய பெருமையை நாம் பேசி முடித்து விடலாம். ஆனால் எப்பொழுது அவன் சீதையை மணந்து கொண்டானோ, சீதை அவனோடு இருக்கிறாளோ, அதுக்கு மேலே பிராட்டி இருக்கக்கூடிய பெருமாள், பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் ராமபிரான், அவனுடைய பெருமையை நம்மால் அளக்கவே முடியாதுன்னு ராமாயணம் தெரிவித்தது. எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய குணங்களை சொல்லித்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியை தொடங்குகிற பொழுதே என்ன சொன்னார், உயர்வர உயர்நலம் உடையவன். என்ன எம்பெருமானுடைய அந்த குணங்கள் எப்படிப்பட்டதுன்னா அதற்கு மேம்பட்டது இல்லை என்ன, இதுக்கு மேலே ஒரு உயர்வு இல்லைன்னு சொல்லும்படியான உயர்ந்த குணங்களை உடையவன் எம்பெருமான் என்று அவனுடைய பெருமையை ஆழ்வாரும் பேசினார். அது மாதிரி இந்த எம்பெருமானுடைய நிறத்துக்கே இவ்வளவு நம்மால் பேச முடியாதுன்னா நிறம்ன்றது என்னது, அது எம்பெருமானுடைய அனந்தமான கல்யாண குணங்களிலே ஒரு குணம். அப்போ ஒரு குணமே இப்படி அனந்தமாக இருக்கிறது என்னால் அப்போ எல்லா குணத்தையும் நாம் எடுத்து பேசணும், எம்பெருமானுடைய எல்லா குணத்தையும் நாம் நம்முடைய வாக்காலே வர்ணிக்க வேண்டும் என்னால் இதெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய காரியமா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த 56வது பாசுரத்திலே இறை உருவம் யாமறியோம் நிறைவுடைய நாமங்கை தானும் நலம் புகழ வல்லடே
பூமங்க கேழ்வன் பொலிவு, எம்பெருமானுடைய தேஜஸை வாக்தேவியாலும் வர்ணிக்க முடியுமா என்று கேட்டு இந்த 56வது பாசுரத்தை அருளி செய்தார். அடுத்தது 57வது பாசுரம். இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகான பாசுரம், ரொம்ப ஒரு சுவையான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய பாசுரம். அதை அனுபவிப்போம். இப்படிப்பட்ட எம்பெருமான் உடைய பெருமை இருக்கிறதே, இதை நாம் அனுசந்திப்பதே பெருமை என்று சொல்கிறார். இப்போ 56வது பாசுரத்தில் என்ன சொன்னார்? நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் எம்பெருமானுடைய பெருமையை பேச முடியாது, பேசி தலை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார். உடனே எல்லாரும் ஆழ்வாரை பார்த்து என்ன கேட்டா, என் சுவாமி பேச முடியாதுன்னா விட்டுட வேண்டியது தானே, முடியாத காரியத்தை எதுக்கு ஆரம்பிக்கணும்? முடியலை அப்படின்னு நீரே சொல்கிறீர், எம்பெருமானுடைய பெருமையை பேசி தலை கட்ட முடியாதுன்னு சொல்கிறீர், அப்புறம் வீணாக அந்த காரியத்திலே இறங்குவானேன், அதை விட்டுவிட வேண்டியது தானே என்று கேட்டால், அதுக்கு ஆழ்வார் இந்த பாசுரத்திலே பதில் சொல்கிறார், அதை விட்டுவிடவே முடியாது. எம்பெருமானுடைய பெருமையை அனுசந்திப்பது தான் நமக்கு கர்த்தவியம், அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அது செய்வதால் தான் நமக்கு பெருமையை தவிர வேறொரு காரியத்தால் நமக்கு பெருமை கிடையாது என்று இந்த 57வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதில் எம்பெருமானுடைய அப்படியே இந்த பரதத்துவ நிர்ணயம், எம்பெருமானுடைய பரதத்துவ நிர்ணயத்தை ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே செய்கிறார் பேயாழ்வார். பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்னி மலிந்து திருவிருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே தெருடன் மேல் கண்டாய் தெளி. எம்பெருமான் என்னால் எப்படிப்பட்டவன், எம்பெருமான் என்னால் எப்படிப்பட்டவன் கேட்க வேண்டாம். உலகத்திலே பரதத்துவம்னு ஒன்று இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது என்று நாம் ஆராய வேண்டும். எம்பெருமான்னு சொல்லி அவனுடைய பெருமையை சொல்வதை காட்டிலும் சர்வேஸ்வரன் யாரு, சர்வஸ்மாத் பரன் யாரு, பரதத்துவம் யாரு என்று கேட்டுக்கொண்டு அதற்குண்டான லட்சணங்கள் என்ன என்று பார்த்துட்டா அப்போ எம்பெருமான் அந்த இடத்துல நேரே உட்கார்ந்து விடுவான். இப்போ எம்பெருமானுடைய பெருமையை ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். எப்படி இருக்கிறான்? அவனுடைய நிறத்தை தானே பேச முடியாதுன்னு சொன்னார். ஆனால் மறுபடியும் அதையே அவர் பேசுகிறார். அதை நேராக பேசாமல் ஒரு உபமானத்தை இட்டு பேசுகிறார். எம்பெருமானை நாம் சேவிக்கும் பொழுது எம்பெருமான் எப்படி இருப்பான்? பொலிந்து இருண்ட கார்வானில், நல்ல அழகான ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய கார்கால மேகத்திலே, ஏற்கனவே இருட்டு, காலம் வேற, கார்காலம் மழைக்காலம், அதிலே நல்ல கருத்த மேகம், நல்ல சமுத்திரத்திலேருந்து மொத்த ஜலத்தையும் பருகின மேகம். இப்போ அது எவ்வளவு கரேல்னு இருக்கும். சாதாரணமாக கருமேகம் நம்ம வெயில் காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த கருமேகம் இருக்கும், சுற்றி வெளிச்சம் இருக்கும். ஆனால் மழை காலத்திலே வெளிச்சம் கொஞ்சம் நமக்கு குறைவாக இருக்கும். அதுவும் சாயங்கால வேலை அந்த சந்தியா காலத்திலே பார்க்கும் பொழுது நல்ல இருட்டு, மழைக்காலம் வேற, அதில் கருத்த மேகம்னு சொன்னால் அது எவ்வளவு இருளாக இருக்கும், எவ்வளவு கருமையாக இருக்கும். அப்படி எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது. மின்னே போல் தோன்னி, அந்த இருளை உடைய கார்கால மேகத்திலே ஒரு சின்ன மின்னல், அப்படியே ஒரு கோடு கிழிச்சா போல ஒரு பெரிய மின்னல் அந்த இடத்துல வரும். நல்லா மழை வரப்போகிறதுன்னு சொன்னால் மின்னல் வரும் இல்லையா? அந்த மின்னே போல் தோன்னி மலிந்து திருவிருந்த மார்பன், திருவானவள் மலிந்திருக்கக்கூடிய மார்பை உடையவன் எம்பெருமான். அது எப்படி இருக்குன்னா, நல்ல கார்வானத்திலே மின்னல் இருக்கு, திடீர்னு மின்னல் வந்தா எப்படி இருக்கும் அந்த பரபாகம், கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாள், எப்படி இருக்கும் அந்த கருமைக்கும் இந்த அந்த மின்னலுடைய அந்த பளிர்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மின்னலுடைய ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய ஒரு ஷைனிங்னு சொல்கிறாள், அந்த ஷைனிங் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எம்பெருமானுடைய கருத்த திருமேனியிலே அந்த கருமை எப்படிப்பட்டதுன்னு கீழே வர்ணித்து விட்டார். பொலிந்திருண்ட கார்வானில் அப்படின்னு அந்த நல்ல மழை காலத்திலே இருட்டிலே இருக்கக்கூடிய மேகம் போன்ற எம்பெருமானுடைய திருமேனி, அதில் மின்னல் வந்தார் போலே திருருந்த மார்பன், அதில் எப்படி இருக்கிறது? பெரிய மேகத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மின்னல் வருமே, அந்த மாதிரி எம்பெருமானுடைய பெரிய கருத்த திருமேனியிலே ஒரு இடத்துல மட்டும் திருமார்பிலே பிராட்டி மலிந்திருக்கிறாள் என்னால் ரொம்ப பொருந்தியவள் அமர்ந்திருக்கிறாள். அதுக்கு மேலே பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான், எம்பெருமான் அவனுடைய வாகனம் எதுன்னு கேட்டால் கருட வாகனம். எது பரதத்துவம்னு கேட்டால் யார் கருடன் மேலே இருக்கிறாளோ அவர் தான் பரதத்துவம், யாருடைய திருமார்பிலே பிராட்டி இருக்கிறாளோ அவர் தான் பரதத்துவம்னு சொன்ன பிற்பாடு தனியாக எம்பெருமானை சொல்லவே வேண்டாம். பிராட்டின்னு ஒரு அடையாளம் சொல்லியாச்சு,
கருட வாகனன்னு ஒரு அடையாளம் சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே பரதத்துவம் யாருன்னு பேச வேண்டிய தேவையே இல்லை. இவன் தான் பரதத்துவம். இந்த பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே, அந்த கருட வாகனாய் அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன்? கரியான். கீழே அந்த கருமை எப்படிப்பட்டதுன்னு வர்ணித்து விட்டார். அந்த கரியான் கழலே, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே தெருடன் மேல் கண்டாய் தெளி. ஏன்னா நம்முடைய ஞானத்திற்கும் மேற்பட்டதான பக்திக்கு விஷயம் என்று தெளிந்திருக்க வேண்டும் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே உபதேசம் நமக்கு செய்கிறார். ஆழ்வார் தமக்கு பண்ணுகிறார், அது சிஷ்யர்களுக்கு பண்ணதாக நமக்கு பண்ணதாக நாம் கொள்ள வேண்டும். இப்போ எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நம்முடைய பக்திக்கு விஷயம், நம்முடைய உபாயம் உபேயம் எல்லாம் எம்பெருமான் தான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அப்போ கீழ்ப்பாசுரத்தில் என்ன தெரிவித்தார்? எம்பெருமானுடைய நிறத்தை எதுவும் நாம் பேச முடியாது, நம்மால் பேசி தலை கட்ட முடியாதுன்னு தெரிவித்தார். இந்த பாட்டில் மறுபடியும் அந்த நிறத்தையே வர்ணித்து, அந்த நிறத்தை உடைய எம்பெருமான் அந்த கரியான் கழலே தெருள் தன்மேல் கண்டாய் தெளி, அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நம்முடைய பக்திக்கு விஷயம் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அப்போ என்ன சுவாமி சொல்றீர்? எம்பெருமானுடைய பெருமையை பேசலாமா பேசக்கூடாதான்னா பேச முடியாது, ஆனால் பேசாமல் இருக்க முடியாது என்று ரெண்டும் தான் என்று ஆழ்வார் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இதே தான் நம்ம ஆழ்வாரும் யானுமேத்தி ஏழுலகம் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்தினும் தன்னை ஏத்த ஏத்த எங்கே இதும்னு முதல்ல சொன்னார். நான் எம்பெருமானுடைய பெருமையை நான் பாடுகிறேன். நான் எப்படிப்பட்டவன்? மயர்வர மதிலம் அருளப்பெற்றவன். என்னோட சேர்ந்து ஏழுலகம் முத்துமேத்தி, உலகத்தில் இருக்கவா எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இல்லை அதுவும் போராது, பின்னையும் தானுமேத்திலும் எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். எல்லாம் பண்ண முடியுமான்னா யாராலையும் இத்தனை பேர் சேர்ந்தாலும் எம்பெருமானுடைய பெருமையை பேசி தலை கட்ட முடியாதுன்னு சொன்னார். நீ அப்போ ஏன் சுவாமி நீர் பேசுகிறீர் அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானையை ஏத்தினேன் யானுய்வானே. இதை விட்டால் எனக்கு வேறு என்ன தெரியும்? நான் உய்வு பெற வேண்டும் என்னால் என்னுடைய காலக்ஷேபமாக இருப்பதே எம்பெருமானுடைய பெருமையை பேசுவது தானே. அதனால் இதை விட்டால் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. எம்பெருமானுடைய பெருமையை பேசி தலை கட்ட முடியாது என்பது அது வாஸ்தவம்தான். அதுக்காக நான் பேசாமல் இருந்து விடலாமா என்னால் பேசாமல் நம்மால் இருக்க முடியாது. அதை பேசலைன்னா வேற ஒரு காரியமே கிடையாது. ஆழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தில எல்லாம் கண்ணன்னு இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு இதை தவிர வேற ஒரு காரியம் உண்டான வேற காரியம் கிடையாது என்று நம்ம ஆழ்வார் தெரிவித்தாரே, அதே விஷயம்தான். இல்லை பேயாழ்வார் தெரிவித்தது தான் நம்ம ஆழ்வார் தெரிவித்தார் என்று நாம் அப்படி கொள்ளலாம். இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகான விஷயம் காஞ்சிபுரம் பிரதிவாதிபயங்கரன் சுவாமி காட்டி இருக்கிறார். சுவாமி வரதன் சந்நிதி வரலாறு அப்படின்னு ஒரு கிரந்தம், ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் தேவப்பெருமாள் சந்நிதி இருக்கிறதே, அந்த பெருமாள் சந்நிதி தேவப்பெருமாள் சந்நிதியினுடைய ஆச்சாரங்கள் அனைத்துமே சத்சம்பிரதாய ஆச்சாரங்கள் என்ன நிரூபிப்பதற்காக பல பல விஷயங்களை எல்லாம் அந்த கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு சாப்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், சுவாமி பிரம்மோற்சவத்திலே, அதாவது வையங்கண்ட வைகாசி திருநாள் அந்த பிரம்மோற்சவம் நடக்கிறதே, இந்த பிரம்மோற்சவத்திலே வாகனங்கள், இப்போ முதல் நாள் கார்த்தால தங்க சப்பரம், சாயங்காலம் சிம்ம வாகனம், ரெண்டாவது நாள் கார்த்தாலே அம்ச வாகனம், சாயங்காலம் சூரிய பிரபை என இப்படி வாகன கிரமங்கள்லாம் இருக்கே. இந்த வாகன கிரமங்கள்லாம் எதனால் ஏற்பட்டது, எப்படி யார் நிர்ணயித்தார்கள், என்ன காரணத்திற்காக இந்த வாகன கிரமங்களை நிர்ணயித்தார்கள் என்று கேட்டுக்கொண்டு என்ன முடிக்கிறார்னு கேட்டால், அருளிச்செயல் சேவாகாலம் அன்னைக்கு என்ன நடக்கிறதோ அதுக்கேற்றா போல தான் வாகனத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அதில் இந்த கருட சேவை என்பது எப்போ நடக்கிறது? மூன்றாவது உற்சவம் கார்த்தால கருட சேவை. பொதுவாக நாம் ஆகமத்திலே பார்த்தால் ஒரு கோயில் வைகானச கோயிலாக இருந்தால் கருட சேவை என்பது 5ஆவது உற்சவம் சாயங்காலம் தான் நடக்கும். இப்போ திருமலையில் பார்த்தால் பிரம்மோற்சவத்திலே கருட சேவை என்பது 5ஆவது உற்சவம் சாயங்காலம் தான் நடக்கும். பாஞ்சராத்திரம்னு பார்த்தால் 4ஆவது உற்சவம் சாயங்காலம் கருட சேவை. கோயில் திருவரங்கம் பெரிய கோயிலே பார்த்தால் 4 பிரம்மோற்சவத்திலேயும் 4ஆம் நாள் சாயங்காலம் தான் கருட சேவை. இந்த 3ஆவது உற்சவம் கார்த்தால கருட சேவை என்பது தொண்டை மண்டலத்துக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. தொண்டை மண்டலத்தை தாண்டி போயிட்டோம்னா வேறு எங்கேயுமே இந்த 3ஆவது உற்சவம் கார்த்தால கருட சேவை பார்க்க முடியாது. தொண்டை மண்டலத்திலே விசேஷமாக காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், திருவல்லிக்கேணி, திருநின்றவூர், திருவள்ளூர் என இந்த மாதிரியான பல திவ்யதேசங்களிலே
பிரம்மோற்சவத்திலே 3வது நாள் கார்த்தாலத்தான் அதிகாலையிலே கருட சேவை என்பதை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு என்ன காரணம்? ஆகமத்தில் சொல்லலை. ஆகமத்தில் பாஞ்சராத்திரமாக இருந்தால் 4வது உற்சவம் சாயங்காலம் பண்ணணும். வைக்கான சாகமமாக இருந்தால் அது 5வது உற்சவம் சாயங்காலம் பண்ணணும். இப்போ காஞ்சிபுரத்தை எடுத்துக்கொண்டால் அது பாஞ்சராத்திர ஆகமம், நியாயமாக 4வது உற்சவம் சாயங்காலம் கருட சேவை அங்கே பண்ணியிருக்கணும். திருவல்லிக்கேணி எடுத்துட்டா வைகான சாகமம், நியாயமாக 5வது உற்சவம் சாயங்காலம் கருட சேவையை பண்ணியிருக்கணும். ஆனால் இப்படியெல்லாம் இல்லாமல் 3வது உற்சவம் கார்த்தால கருட சேவை பண்ணுவதற்கு என்ன காரணம் என்னால், அன்னைக்கு சேவிக்கப்படுகின்ற அருளிச் செயல், அந்த அருளிச் செயலிலே எந்த ஒரு வாகனத்தை ஆழ்வார் குறிப்பிடுகிறாரோ, எந்த ஒரு திருக்கோலத்தையோ இல்லை எந்த ஒரு சேவையையோ எந்த ஒரு வாகனத்தை ஆழ்வார் குறிப்பிடுகிறாரோ அதற்கேற்றாற்போல் அந்த வாகன கிரமங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்று ரொம்ப அழகா, முதல் நாள் கார்த்தால என்ன வாகனம், முதல் நாள் சாயங்காலம் எந்தொண்டவாய் சிங்கம் வாவன் எடுத்துக்கொண்டு அப்படின்னு பாசுரம். அதுக்கேற்றா போல எம்பெருமான் தேவப்பெருமாள் அங்கே சிம்ம வாகனத்தில் எழுந்தருள் இருக்கிறார். 2வது உற்சவம் கார்த்தால அங்கே என்ன அம்ச வாகனம், அங்கே அந்த எம்பெருமான் அம்சாவதாரம் எடுத்து அவன் வேதத்தை எல்லாம் கொடுத்தான், கொடிமேல் புட்கொண்டான் என்கிற பாசுரம் எல்லாம் வருகிறது. அதனால் அம்சவாகனம் இப்படி காட்டிட்டு கொண்டு போகும் பொழுது 3வது உற்சவம் கார்த்தால கருட சேவை இருப்பதற்கு என்ன காரணம், எம்பெருமான் கருட சேவை எழுந்தருள்வதற்கு என்ன காரணம் என்னால் இந்த பாசுரம்தான் காரணம். பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே திருடன் மேல் கண்டாய் தெளின்னு இந்த கருட சேவை தானே விசேஷம். பெருமாள் கோயிலில் ஒரு உற்சவம் நடக்கிறதுனா நம்ம விட்டுடுவோம், பாமர ஜனங்கள் கூட மற்ற நாளெல்லாம் கூட ஆளுக்கு வந்தாலும் வரலனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் கருட சேவையை சேவிக்காமல் இருக்கவே மாட்டார்கள். ஏன் அப்படி? கருட சேவைக்கு என்ன விசேஷம்? என் சுவாமி, மற்ற வாகனங்களுக்கெல்லாம் இல்லாத விசேஷம் கருட சேவைக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், இந்த கருடன் மேலே யார் வருகிறாரோ அவர்தான் பரதத்துவம் என்று எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எம்பெருமானுடைய திருவடிதான் நம்முடைய பக்திக்கு விஷயமாக வேண்டும் என்று எல்லோரும், எத்தனையோ பரம்பரையாக பாமர ஜனங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கருட சேவையை நாம் சேவித்து விட வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே மக்கள் அன்றைய தினம் சேருகிறார்கள். அதனுடைய ஆழ்கருத்து ஏன் அன்னைக்கு கருட சேவை அப்படின்னு கேட்டால், இந்த பாசுரத்துக்கு பொருத்தமாக அருளிச் செயல் கோஷ்டி சேவிச்சு கொண்டே போகும் பொழுது, இந்த பாசுரத்தை சேவிக்கும் பொழுது அப்படி பெருமாளை திரும்பி பார்த்தால், பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே திருடன் மேல் கண்டாய் தெளின்னு இந்த தேவப்பெருமாள் வரதோ வாயுவாகனான்னு அந்த கருட சேவையில் ஓடி 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 வருவர். கங்கை கொண்டான் மண்டபத்திலிருந்து அவர் வரும்பொழுது இந்த பாசுரம் அப்படி சேவிச்சுருப்பார். சேவிச்சுருக்கும் பொழுது பெருமாளை திரும்பி பார்த்தா, ஆஹா, ஆழ்வார் பாசுரத்துக்கு ஏற்றா போல இந்த வாகனத்துக்கு ஏற்றாற் போல ஆழ்வார் பாசுரமான்னு இப்போ இருப்பவர்கள் நாம் நினைப்போம். ஆனால் காஞ்சி சுவாமிக்கு அந்த சந்தேகமே கிடையாது. ஆழ்வார் பாசுரத்துக்காகத்தான் வாகனமே தவிர வாகனத்துக்காக ஆழ்வார் பாசுரம் இல்லை என்பதை அந்த ஒரு கிரந்தத்திலே ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார். அந்த கிரந்தத்தையும் நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது எடுத்து வாசித்து பார்க்கலாம். ரொம்ப அழகான பாசுரம். கருட சேவைக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறா, அதையும் சேர்த்தே இங்கே விண்ணப்பித்து விடுகிறேன். பெரும்பாலும் கருட சேவை வைகாசி விசாகத்தன்றைக்கு வரும். வைகாசி விசாகம்ன்றது நம்மாழ்வார் உடைய திருநக்ஷத்திரம். தேவப்பெருமாள் எப்போ கருட சேவையிலே புறப்பட்டாலும் ஆழ்வார் திருவீதி, இந்த கோயிலேருந்து பெருமாள் நேர புறப்பட்டு வெளியில் வந்துடுவார் சாதாரணமாக. ஆனால் கருட சேவைக்கு மட்டும் நேர வெளியில் வராமல் அந்த ஆழ்வார் திருவீதி அந்த பிரதட்சணை எழுந்தருளி விட்டு தான் பெருமாள் வெளியில் வருவார். அது வைகாசி கருடனாக இருக்கட்டும், ஆணி கருடனாக இருக்கட்டும், ஆடி கருடனாக இருக்கட்டும், எல்லாம் முதல் சேவை யாருக்குன்னா ஆழ்வாருக்கு, நம்ம ஆழ்வாருக்கு தான். ஏன்னா நேர போனால் பின்பக்கம் தானே நம்ம ஆழ்வார் சந்நிதி இருக்கிறது. அப்போ நம்ம ஆழ்வார் சேவிக்க வேண்டும். ஏன் நம்ம ஆழ்வார் சேவிக்க வேண்டும் என்னால் அவர் தானே பிரார்த்தித்தாள், அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி, ஐயோ நான் இருக்கிற இடத்துக்கு கூட வர வேண்டாம், நான் இருக்கிற வீதிக்கு வழியாக அவர் போனார்னா, அந்த கருட சேவையில் அவர் போனார்னா நான் வெளியிலலாம் கூட வந்து பார்க்க மாட்டேன். வெளியில் வந்து பார்த்தா ஐயோ இவளுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு யாராவது சொல்லிடுவா. அதனால் எம்பெருமான் அந்த கருட சேவையில் போகும்பொழுது நான் உள்ளேந்து திரும்ப ஒரு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறேன், அதையாவது அவரை பண்ண சொல்லு என்று பராங்குச நாயகி தூது விட்டாள். அப்படி நம்மாழ்வாருடைய தூது, நம்மாழ்வார் பராங்குச நாயகி தூது விட்டாள் இல்லையா, அவளுடைய ஒரு மனோரதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கருட சேவையில் புறப்பட்டாலே நம்மாழ்வாருக்கு சேவை. அதுவும் என்னைக்குது, ஏதோ ஒரு நாள் இல்லை, நம்மாழ்வார் திருநட்சத்திரத்தன்றே அந்த சேவையை எம்பெருமான் அவருக்கு கொடுக்கிறான் என்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன எல்லாம் இந்த ஆழ்வார்களை உத்தேசித்து தான் திருக்கோயில்களிலே உற்சவங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. 57வது பாசுரத்தை ஒருவாறு அனுபவித்தோம். அடுத்தது 58வது பாசுரம்.
கீழே எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் சொன்னார். இப்படிப்பட்ட பெருமைகளையெல்லாம் உடைய எம்பெருமானை பற்று பற்றுன்னு சொல்கிறீர். என்ன சொன்னீர் எங்களை பார்த்து? தெருடன் மேல் கண்டாய் தெளி, கரியான் கடலே தெருடன் மேல் கண்டாய் தெளின்னு சொன்னார். சரி, நான் பத்துறேன். நான் பத்ததற்கு நான் இப்போ எம்பெருமான் வந்துட்டான்னா உடனே நான் போய் அவனுடைய திருவடியில் விழுந்துடுறேன். நான் எம்பெருமான் எங்கே இருக்கான் சுவாமி? எங்கேயோ பரமபத்தில் இருக்கான்னு சொல்கிறார், இல்லை திருப்பார்கடலில் இருக்கான்னு சொல்கிறார், இல்லை ராமனாகவும் கண்ணனாகவும் அவதரித்தான் அந்த ஏதோ காலத்தில் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு நான் எம்பெருமானை போய் பற்ற வேண்டும். எங்கே போய் பத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லும் அப்படின்னு கேட்டால், ஏன்பா அவ்வளோ கஷ்டப்படுகிறாய்? எம்பெருமான் இன்னைக்கு போய் நாம் பற்றுவதற்கு இடமா இல்லை? ரொம்ப சுலபமாக நமக்காக அவன் எங்கே இருக்கிறான்? திருவேங்கடத்திலே இருக்கிறானே, அவனை போய் சேவிக்கிறது என்ன கஷ்டம் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். வேடிக்கையாக சொல்லணும்னா, சுவாமி நான் பரமபத்துக்கு கூட போயிட்டு வந்துடுவேன், திருவேங்கடமுடையான போய் சேவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த காலத்தில் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறது, வெயிட் பண்ண வேண்டும், நிறைய நிர்பந்தங்கள்லாம் இருக்குதுன்னு வேடிக்கையாக சொல்லுவோம். ஆனால் அப்படியே நினைக்கக்கூடாது. திருவேங்கடமுடையான உள்ளே போய் திருவேங்கடமுடையான சந்நிதி உள்ளே போய் சேவிச்சாத்தான் திருவேங்கடமுடையான்னு அர்த்தம் இல்லை. அவர் மலையே திருவுடம்பு, திருவேங்கட மலையை பார்த்தாலே பெருமாளை சேவித்த ஒரு கணக்கு தானே. அதனால் திருவேங்கடமுடைய மலையை கூட சேவிக்க வேண்டாம், திருவேங்கடமுடையானை நினைச்சாலே அவரை சேவித்த ஒரு இதுதான் நமக்கு. அப்படி திருவேங்கடமுடையான் அவ்வளவு சௌலபியத்தோடு திருமலையிலே எழுந்தருளியிருக்கிறான். அவனை போய் சேவிக்கிறத விட உனக்கு என்ன கஷ்டம் என்று ஆழ்வார் கேட்கிறார் இந்த 58வது பாசுரத்திலே. ஆனால் இந்த பாசுரத்தில் ராமாயணத்திலிருந்து ஒரு கட்டத்தை எடுத்து விவரிக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்னு ஆச்சரியமான வியாக்கியானம் பார்க்க வேண்டும். தெளிந்த சிலாதலத்தில் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே மேலொரு நாள் மண்மதியில் கொண்டுகந்தான் வாழ்வு. திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார் ஆழ்வார். என்ன காட்சி முதல்ல பார்த்துடும். ஒரு திருவேங்கடமலையில் ஒரு இடம், பெருமாள் அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அங்கே 2 குரங்கு இருக்கிறது. 2 குரங்குன்னா ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்கு. அந்த பெண் குரங்கு என்ன பண்ணுறது? ஒரு கல்லுக்கு மேலே உட்கார்ந்துருக்கு, பெரிய பாறை. அந்த பாறைக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது அந்த பெண் குரங்கு. அந்த ஆண் குரங்கு கீழே தரையில் இருக்கிறது. அந்த ஆண் குரங்கை பார்த்து பெண் குரங்கு கேட்கிறது. என்ன கேட்கிறதுன்னா, அங்கே மேலே தெரியறதே சந்திரன், அந்த சந்திரனை எனக்கு பிடிச்சி கொண்டு வா, அதுக்கு எனக்கு விளையாடுறதுக்கு வேணும்னு அந்த பெண் குரங்கு கேட்குறதான். இதை அப்படியே இந்த ஆழ்வார் பார்க்குற காட்சியை அப்படியே வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்தில். தெளிந்த சிலாதலத்தில், ரொம்ப தூய்மையான, ரொம்ப அது ஒரு பளிங்குக்கல் போல இருக்கக்கூடிய ஒரு கற்பாறையிலே இருக்கக்கூடிய மேலிருந்த மந்தி. மந்தி என்னால் அது பெண் குரங்கு, பொதுவாக குரங்குன்னு சொல்லிடுறோம். மந்தின்னா பெண் குரங்கு, கடுவன் என்னால் ஆண் குரங்கு, என்ன அது வித்தியாசம் இருக்கிறது. அழிந்த கடுவனையே நோக்கி, தன் மீது அன்புள்ள ஆண் குரங்கை நோக்கி. ரெண்டுத்துக்கும் இப்போ தான் ஊடல் நடந்திருக்கு, ரெண்டும் சேரலை, பிரிந்திருக்கிறது. அதனால் என்ன கேட்குறது? ஏதாவது சேரணும்னா ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா பெண் குரங்குக்கு? என்ன கொடுக்கறதுன்னு இந்த ஆண் குரங்கு யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த பெண் குரங்கு என்ன பண்ணுறது? எனக்கு அந்த நிலாவை பிடிச்சி கொண்டு வா. இங்கேருந்து பார்த்தா நிலா தெரிகிறது. அந்த நிலாவை நமக்கு இங்கேருந்து நாம் பார்க்கும்பொழுது நிலா ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் திருவேங்கடமலை ஏற்கனவே உயரத்தில் இருக்கே, அப்போ ரொம்ப நிலா ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சந்திரன் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு வேடிக்கையாக சொல்கிறது. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கூட இதே ஆழ்வார், சேர்ந்து சினவேங்க பார்க்கும் திருமலையே. ஏன்னா அந்த ஒரு புலி வந்து நிலாவை பிடிக்கணும்னு நிலாவிடத்தை போய் தாவறதான். இந்த மாதிரி அவ்வளவு பக்கத்தில் இருக்கிறது நிலா திருவேங்கடமலையிலேருந்து பார்க்கும் பொழுதுன்னு சொல்கிறார். அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம், ரொம்ப அழகாக பிரகாசிக்கக்கூடிய சந்திரன் வெண்மதியத்தை பிடித்து கொடு என்னும் வேங்கடமே. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமலை அந்த என்னன்னா, மேலொரு நாள் மண்மதியில் கொண்டு வந்தான் வாழ்வு. முன்னொரு காலத்திலே இந்த பூமியை எல்லாம் தனது மதியாலே, தன்னுடைய புத்தி சாதுரியத்தாலே எல்லாவற்றையும் மகாபலியினிடத்தே பெற்றுக்கொண்டானே, அவன் இருக்கக்கூடிய இடம் உகந்தான் வாழ்வு என்னால் அவன் உகந்து வர்த்திக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் திருமலை தான். எம்பெருமானுடைய நிலைன்னு எத்தனையோ சொல்கிறோம். எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கிறான், திருப்பார்கடலில் இருக்கிறான், எல்லாருக்குள்ள அந்தரியாமியாக இருக்கிறான்னால் இங்கெல்லாம் உகந்து இருக்கிறானா அப்படின்னா சந்தேகம்தான், கேட்க வேண்டும். ஆனால் உகந்து எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் அது திவ்ய தேசங்கள். அதனால தான் திவ்ய தேசங்களை சொல்லும் பொழுதே ஆழ்வார்கள், அதாவது ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா,
உகந்தருளின நிலங்கள். பிளலோகாச்சாரியர் அதை சொல்லும் பொழுது உகந்தருளின நிலங்களிலே குணானுபவ கைங்கரியமே போது போக்காகையும் அப்படின்னு இந்த திவ்ய தேசங்கள்னு சொல்லாமல் என்ன சொன்னார்? உகந்தருளின நிலங்கள். எம்பெருமான் உகந்து, ஐயோ இந்த இடம் நன்னா இருக்கே, இந்த இடத்துல இந்த கோயில் நன்னா இருக்கே, இங்க இருந்து நான் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறேன்னு அவன் உகந்து அருளின நிலங்கள், அவன் உகந்தருளி இருக்கக்கூடிய இடங்கள். அதுதான் இந்த பாசுரத்திலிருந்து தான் பிள்ளலோகாச்சாரியர் எடுத்தாரோ என்று நமக்கு வியக்கும்படியாக அமைந்திருக்கிறது. மண்மதியில் கொண்டு உகந்தான் வாழ்வு என்ன இந்த பாசுரத்திலே திருமலையிலே நடக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சி அதை வர்ணிக்கிறார். அந்த இயற்கை காட்சியை வர்ணித்த அந்த திருமலையிலே எம்பெருமான் உகந்து இருக்கிறான். இத்தனை ஒரு குரங்கோடையும் புலியோடையும் ஆளியோடையும் சிங்கத்தோடையும் யானையோடையும் எம்பெருமான் இருக்கிறானே, என்னதுக்காக அங்கே இருக்கிறது? நல்லா பட்டணத்தில் வந்து மனிதர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடாதான்னா நம்ம வேணா அப்படி நினைக்கலாம். எம்பெருமான் சர்வேஸ்வரனாச்சே, எல்லோருக்கும் அவன் தானே தலைவன், எல்லோரும் அவனுக்கு சேஷப்பட்டவர்களாச்சே, அந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு வேண்டாமா? அவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டாமா? அதனால பெருமாள் எல்லாருக்கும் பொதுவாக அங்கே இருக்கிறான். திருவேங்கடமலையில் எம்பெருமான் இருக்கிறான்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட இடம்னு கேட்டால் அது விண்ணோருக்கும் மண்ணோருக்கும் வைப்பு. பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் எல்லாரும் இறங்கி வந்து சேவிக்கிறாலும், நம்ம போன்றவர்கள் ஏறி போய் சேவிக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய திரியக்குகள், குரங்கு, யானை, சிம்மம் முதலான புலிகள் முதலானவர்கள் அங்கேயே சுற்றி 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 எம்பெருமானை சேவிக்கின்றன. அப்படி எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சமமாக இருந்து சேவையை சாதிக்கக்கூடிய இடம்தான் அந்த திருமலை என்பது நாம் ரொம்ப அழகாக இந்த பாசுரம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதில் ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை எடுத்த ஆச்சாரியால் தெளிந்த சிலாதலத்தின் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார். இந்த ஒரு வார்த்தை எடுத்தா இந்த சிலாதலம்ன்ற வார்த்தை வேற எங்கே இருக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணா, அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் உண்டா என்ன உண்டுன்னு தெரியல. ஆனால் இந்த சிலாதலம்ன்ற வார்த்தை ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகத்தில் ஒரு இடத்துல இருக்குது. அந்த வார்த்தையை பிடிச்சுண்டு அந்த கட்டத்துக்கு எடுத்து இங்கே வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், இந்த குரங்குக்கும் அந்த ஆண் குரங்குக்கும் பெண் குரங்குக்கும் ஊடல் நடந்தது. இதே மாதிரி தான் ராமாயணத்தில் சீதா பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஊடல் நடந்தது. ஏன்னா இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு போய் அதை அப்படியே அந்த ராமாயண கட்டத்தை எடுத்து ரொம்ப பறக்க வியாக்கியானித்து அருள்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அது ஒரு கட்டம். என்ன கட்டம்னு கேட்டால் ஆரண்ய காண்டத்தில் இருக்கிறது. அதாவது சீதா பிராட்டியை ராவணன் அபகரித்து கொண்டு போய்விட்டான். பெருமாளும் இளைய பெருமாளும் பிராட்டி எங்கே இருக்கிறாள்னு தேடிகிட்டே இருக்கா. 2 பேரும் தேடிகிட்டே இருந்தா, அப்போ இங்கே இருக்காளா அங்கே இருக்காளா, ஒருவேளை கோதாவரி நதி தீரத்தில் இருக்காளான்னு கோதாவரி நதியை தேடி போயின்னு இருந்தா. அங்கே கோதாவரி தீரத்தில் போனால் அங்கேயும் பிராட்டி இல்லை, எங்கேயுமே இல்லை. அங்கே ஒரு கரில் ஒரு பெரிய பாறையை பார்க்கிறார் பெருமாள். அந்த பாறையை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஓன்னு அழுகை. என்ன அழறார் அப்படின்னா, ஐயோ இந்த பாறை மீது அமர்ந்து கொண்டு தானே என்னை பரிகாசம் பண்ணாள் பிராட்டி, இப்போ அந்த பிராட்டி என்னோட இல்லையே, இப்போ அவளை பிரிந்து விட்டேனே என்ன அழுகிறார். என்ன பரிகாசம் பண்ணா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி யோசித்து பார்த்தால் கோதாவரி தீரத்தில், அதாவது ராவணன் பிராட்டியை அபகரிப்பதற்கு முன்னாலே சௌக்கியமாக இருந்து அழுலியோ அந்த சமயத்தில் பிறகு கோதாவரியில் இவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறா, தீர்த்தமாடுறதுக்கு போகிறா. அப்படி தீர்த்தமாடுகின்ற சமயத்தில் ஒரு சின்ன போட்டி நடக்கிறது. என்ன போட்டி? நீச்சல் போட்டி நடக்கிறது. என்ன நீச்சல் போட்டி? பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நீச்சல் போட்டி. சரி, ஒரு போட்டி நடந்தால் அதுக்கு ஒரு நடுவர் வேணுமே, ஜட்ஜு வேணுமே. யார் ஜட்ஜுன்னா இளைய பெருமாளை ஜட்ஜாக வச்சுட்டா. இளைய பெருமாள் தான் நடுவர். இங்கேருந்து அவள் என்ன போட்டி, அந்த கரைக்கு போய் நீங்கள் இந்த மறுபடியும் இங்கே வரணும்னு போட்டி. 2 பேரும் நீச்சல் போட்டுன்னு போனால் பெருமாள் பிராட்டியும் ஒன்றா போகிறா. போய் வரும்பொழுது பெருமாளுக்கு முன்னாடி பிராட்டி வேகமாக வந்து இந்த கரையை தொட்டுட்டு, அதாவது எந்த இடத்த தொடணுமோ அந்த போட்டிக்கு ஒரு விதி இருக்குமோ இல்லையோ, இந்த இடத்த வந்து தொடணும்னு அந்த இடத்த தொட்டுட்டு அந்த பாறை மேலே ஏறி உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த பிற்பாடு கூட பெருமாள் இன்னும் முடிக்கவே இல்லை. அவர் நீச்சல் போட்டியில் நிதானமாக வந்துன்னு இருக்கார். நான் பாதி தூரம் தான் வந்திருக்காருன்னு வச்சுப்போம். அப்போது பிராட்டி இளைய பெருமாளை பார்த்து பெருமாளை வந்து பரிகாசம் பண்ணுறாள். ஐயோ என்ன நீ பெரிய தசரதனுடைய பிள்ளை, இக்ஷ்வாகுனா மியம்பூமிகின்னு சொல்லுவா, ஒரு பொண்டாட்டிக்கிட்ட போய் நீ தோத்துட்டியே, இப்படி நீச்சல் போட்டியில் தோத்துட்டியே அப்படின்னு பெருமாளை பார்த்து பிராட்டி சொன்னாலும். அப்படி பெருமாளை பார்த்து சொன்ன, ஐயோ இந்த கல்லில் இந்த பாறையில் அமர்ந்து கொண்டு தானே பிராட்டி என்னை பரிகாசம் பண்ணாள், இப்போ பிராட்டியை காணுமே அப்படின்னு பெருமாள் அங்கே அழறார். அஸ்மின்மயா சார்த்த உதாரசீலா ஷிலாத்தலே பூர்வம் உபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா துவாமாக
சீதா பகு வாக்கிய ஜாதம். ஐயோ, உன்னிடத்திலே இளைய பெருமாளை பார்த்து சொல்கிறாள் பெருமாள், உன்னிடத்திலே பார்த்து சிரிச்சுண்டே பல வார்த்தைகள் சொன்னாலே, பரிகாசம் பண்ணாலே. என்ன எப்படின்னா, இந்த இந்த சிலாத்தலே பூர்வம் உபோபவிஷ்டா, இந்த கல் மீது இந்த பாறை மீது எனக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துண்டாளே பிராட்டி, இந்த போட்டியிலே நான் தோத்து விட்டேனே. அப்போ காந்தஸ்மிதா லக்ஷ்மண, அவள் சிரித்து கொண்டே என்ன பண்ணாள், ஜாதகாசா, அப்படியே அவளுக்கு அந்த சீதையானவள் எப்படி அழகிய புன்சிரிப்பு உடையுமான அந்த சீதையானவள் இந்த கற்பாறையிலே அமர்ந்து கொண்டு நெருங்கி அமர்ந்து கொண்டு பல வார்த்தைகள் பேசினாளே, ஆனால் அந்த சீதையை இப்பொழுது காணவில்லையே என்று ரொம்ப பெருமாள் ரொம்ப வருத்தத்தோடு அங்கே தெரிவித்த ஒரு கட்டம். இந்த சிலாத்தலம் சிலாத்தலம்ன்ற வார்த்தை எடுத்துட்டா, இங்கே ஆண் குரங்குக்கும் பெண் குரங்குக்கும் ஊடல் நடக்கிறது. அந்த ஊடலுக்கு கடைசியில் 2 பேரும் சேர்வதற்காக பெண் குரங்கு சந்திரனை பிடித்து தான் கேட்கறது. அதே மாதிரி அங்கேயும் என்னன்னா, அங்கே ஊடல்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன போட்டி. அந்த போட்டியிலே பிராட்டி ஜெயித்து விட்டால் அது ஒரு ஊடல்னு கூட நாம் வச்சுக்கலாம், ஊடல்னு சொல்லும்படியாக இருக்கிறது. அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம், அதையும் இதையும் அப்படியே சேர்த்து வியாக்கியானித்து அருள்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். ராமாயணத்தை தொடாமல் ஆச்சாரியர்களாலே வியாக்கியானம் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராமாயணத்திலிருந்து ஏதோ ஒரு கட்டத்தை எடுத்து இதுவும் அதுவும் ஒத்து போகிறதுன்னு அந்த அளவுக்கு ராமாயணத்தை மொத்த கிரந்தத்தையும் அவர்கள் எல்லோரும் அந்த கட்டங்கள் என்ன, ஸ்லோகங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆழ்பொருள்கள் என்ன, எல்லாவற்றையும் அவர்கள் எல்லாம் வாச்சோவிதேயமாக ஆச்சாரியர்கள் கொண்டிருந்தார்கள் என்பது நாம் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 59வது பாசுரம். கீழே என்ன பண்ணார், 57வது பாசுரத்திலே கரியான் கடலே தெருள் என்ன அவர் என்ன சொன்னார் ஆழ்வார், அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கே அதுதான் தமக்கு பக்திக்கு விடயம் என்று தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து உபதேசித்தார் இல்லையா. அப்படிப்பட்ட திருவடிகளை அணுகி அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. இந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம், அதுதான் பக்திக்கு விடயம்னு 58வது பாசுரம் இல்லை 57வது பாசுரத்தில் சொன்னார். நடுவில் 58வது பாசுரத்தில் அந்த எம்பெருமானை பற்றி நினைக்கும் பொழுது அந்த திருமலை காட்சியை அப்படியே வர்ணித்தார். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம் என்பதை ரொம்ப உறுதிபட தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. வாழும் வகையறிந்தேன் மைபோல் நடுவரவாய் தாழும் அருவி போல் தார்கிடப்ப சூழும் திருமாமணிவண்ணன் செங்கண்மால் எங்கள் பெருமான் அடிசேரப்பெத்து. எம்பெருமான் எப்படி இருக்கிறான், மைபோல் நெடுவரை வாய், பெரிய மைபோல் கருத்து இருக்கக்கூடிய நீண்ட பெரிய மலையினிடத்திலே தாழும் அருவி போல் தார்கிடப்ப. மறுபடியும் ஒரு உபமானத்தை சொல்கிறார். ஆனால் கரையேல்னு ஒரு மலை இருக்குது, யோசித்து பார்த்துக்கோங்க, ஆனால் மனசில் வச்சுக்கோங்க. கரையேல்னு பெரிய மலை ஒன்று இருக்கிறது, குத்தாலம் மாதிரி ஒரு பெரிய மலை. அந்த மலையில் 2 பக்கம் 2 அருவி அப்படியே நேர பொழிகிறது, வெள்ளை வெள்ளேல்னு அருவிகள் பொழிகிறது. இதை பார்த்தால் ஏதாவது இந்த மாதிரி எம்பெருமான் இருக்கிறான் என்ன ஒரு உபமானம். அவன் எம்பெருமான் எப்படி இருக்கிறான், கரையேல் பெரிய மலை போல செக்கர்மா முகிலொடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பலசுடர் புனைந்து பவளச்செவ்வாய் திகழ்பசும் ஜோதி மரதக குன்னம் கடலோன் கைமிசை கண்ணுணர்வது போல் என நம்மாழ்வார் தெரிவித்தாரே. பெரிய மலை போலே எம்பெருமான் இருக்கிறான். அந்த மலையிலே இருந்து வரக்கூடிய அருவிகள் போலே, நேரே வரக்கூடிய அருவிகள் போலே அவன் வெள்ளவளேல்னு மாலைகள் அவனுடைய தொழில்களிலிருந்து தொங்குகின்றன. அப்போ மலையிலிருந்து 2 அருவி கொற்றா போல எம்பெருமான் பெரிய மலையாக இருக்கிறான். அவனுடைய மாலைகளை பார்த்தால் அப்படி இருக்கிறது. தாழும் அருவி போல் தார்கிடப்ப சூழும் திருமாமணிவண்ணன் செங்கண்மால். ரொம்ப அந்த எம்பெருமானுடைய அழகில ஈடுபட்டு நாம் இருக்கிறோம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. நித்திய அனபாயினியான நித்தியம் சதா சர்வகாலமும் அனுபவித்திருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாள் இருக்கிறாளே, அந்த பெரிய பிராட்டியாளுக்கும் அந்த க்ஷணத்திலே எம்பெருமானுடைய அனுபவம் புதியதாக தோன்றுகிறது. அப்படி அந்த பெரிய பிராட்டியாள் பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சூழும் திருமாமணிவண்ணன் அதிலே ஈடுபட்டு, அந்த எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு சூழ்ந்து வளைத்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டி, அந்த பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே உடையவன், திருமா மணிவண்ணன், பிராட்டியை உடையவன். அதுக்கு மேலே எம்பெருமானுடைய நிறம் எப்படி இருக்கிறதுனா நீலமணி போன்ற நிறத்தை உடையவன். திருமாமணிவண்ணன் என்று சொன்னால் அது 2 விதமாகவும் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். திருமாமணிவண்ணன் சொன்னால்
பெரிய ஒளிமிக்க ரத்னத்தை உடையவன் எம்பெருமான் என்ன அப்படியும் ஒரு அர்த்தம். அல்லது திருவையும் அந்த மாமணியும் உடையவன், கௌஸ்துவத்தையும் மார்பிலே உடையவன் என்ன அப்படி ஒரு அர்த்தம். மாமணி வண்ணன் எம்பெருமானுடைய நிறத்தை சொன்னதாகவும் இருக்கும். இல்லை திருவையும் கௌஸ்துவத்தையும் உடையவன் எம்பெருமான் என அப்படி சொன்னதாகவும் 2 விதமான அர்த்தங்கள். இப்போ சூழும் திருமாமணி வண்ணன் செங்கண்மால், செங்கண்ணனால் சிவந்த திருக்கண்களை உடைய எம்பெருமான் அடிசேர பெத்து அவனுடைய திருவடிகளை அடைந்து அவனுடைய திருவடிகளை பெற்றதனால், அவனுடைய திருவடிகளை அணுகப் பெற்றதனால் எனக்கு என்ன ஆயிடுத்து? வாழும் வகையறிந்தேன். இதனால தான் எனக்கு வாழ்ச்சி ஏற்பட்டது. தாழ்ச்சி மத்தெங்கும் தவிர்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி என்று நம்மாழ்வார் தெரிவித்தாரே, அதே விஷயம்தான் இங்கே. எம்பெருமானுடைய அடி சேருகிற வரைக்கும் எனக்கு வாழ்க்கையே இல்லை, வாழ்ச்சியே இல்லை. எப்பொழுது நான் எம்பெருமானுடைய திருவடிகளை சேர்ந்தேனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வாழும் வகையறிந்தேன். நான் வாழும் வகையறிந்தேன் என்று முதல்ல ஆழ்வார் தெரிவித்திருந்தாலும் அதை கடைசியில் நாம் அன்வயம் பண்ணிக்கணும். மைபோல் நெடுவரவாய் தாழும் அருவிபோர் தார்கிடப்ப சூழும் திருமா மணிவண்ணன் செங்கண்மால் எங்கள் பெருமான் அடிசேரப் பெத்து வாழும் வகையறிந்தேன். எங்களுடைய எம்பெருமான் அதாவது எங்கள் எம்பெருமான்னா என்ன அர்த்தம்? எனக்கு சுவாமியான எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பெற்றதனால் வாழும் வகையறிந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவடிகளை பெறுகிற வரைக்கும் எனக்கு வாழறதுக்கு வழியே தெரியல, இல்லை நான் வாழவே இல்லை. எப்பொழுது நான் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தேனோ அப்பொழுதுதான் நான் வாழ்ச்சி பெற்றேன், அப்பொழுதுதான் நான் வாழும் வகையறிந்தேன் என்று இந்த 59வது பாசுரத்திலே தெரிவித்தார். பேராளருடைய 3ஆம் திருவந்தாதி என்னால் அது அப்படியே பரம பக்தியே வடிவெடுத்தது. முதலிலேயே அனுபவித்தோம். ஒவ்வொரு பாசுரமும் ஆழ்வாருடைய அந்த பரமபக்தியை நமக்கு நன்றாக காட்டக்கூடிய பாசுரங்கள். அந்த பாசுரங்கள் எல்லாரும் யாரை குறித்து விசேஷமாக அனுபவித்திருக்கிறார் என்னால் திருவேங்கடமுடையானை குறித்து அனுபவித்திருக்கிறார். அந்த திருவேங்கடமுடையானையும் பெரும்பாலும் அவர் கண்ணனாகவே அனுபவிக்கிறார் என்பது பேயாழ்வாருக்குண்டான தனிச்சிறப்பு என்பதை முதலிலேயே பார்த்தோம். அப்படிப்பட்ட பேயாழ்வார் அருளி செய்த இந்த 3ஆம் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் ஸ்ரீ தெந்திருப்பேரை அரவிந்தலோச்சனன் சுவாமி பல வித்வான்களை கொண்டு எல்லோரையும் இந்த 3ஆம் திருவந்தாதி திவ்ய பிரபந்தத்தை அனுபவிப்பிக்க வேண்டும் என்று திருவுள்ளம்பத்தி பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாரும் அர்த்தங்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதிலே எந்த ஒரு வகையிலே அடியனை அவர் சேர்த்தார் என்று தெரியவில்லை. அடியன் பொருளல்லாத என்னை பொருளாக்கி என்கிற ஒரு கிரமத்திலே அடியனை இந்த கோட்டியிலே பெரிய வித்வான்கள் உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த கோட்டியிலே அவர் சேர்த்திருக்கிறார் என்னால் அது அவருடைய அடியன் பேரில் அவருக்கு இருக்கக்கூடிய அபிமானம் ஒன்றே காரணம் என்று அடியன் திண்ணமாக எண்ணியிருக்கிறேன். அதனால் சுவாமி அடியனுக்கு நியமித்த 4 பாசுரங்கள் 56, 57, 58, 59 ஆகிய 4 பாசுரங்களை இங்கே யதாசக்தி அடியன் விண்ணப்பித்தேன். இந்த கோட்டியிலே குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். சுவாமி மேன்மேலும் தம்முடைய இந்த கைங்கரியங்களை எல்லாம் நிறைய பண்ணி நம்முடைய உபன்யாசங்களை எல்லாம் அவர் நிறைய இடத்திலே பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய இடங்களிலே பண்ணி பல பேர்களை திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு அவர் எல்லோரையும் ஆக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.